Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. சென்னை என்ற நகரம் மாநகரமாகி பெருநகராக விரிவடைந்து வரும் நிலையில் போக்குவரத்தை எளிதாக்க கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு சில நடைமுறை சிரமங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள் பயணிகள். அது குறித்து விரிவாக பார்க்கலாம். வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் 88.52 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கடந்த 31ஆம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதில் 2 எஸ்கலேட்டர்கள், 6 லிப்ட் வசதிகள், 100 கடைகள், 4 உணவகம், மருந்தகம், ATM, மொபைல் போன் சார்ஜ் செய்யும் வசதிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் முதல் நாளில் திறந்த பல உணவகங்கள் தற்போது திறக்கப்படாமல் இருக்கிறது. அதேபோல் ATM வசதி பயன்பாட்டிற்கு வராததால் பயணிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சென்னை நகரிலிருந்து கிளாம்பாக்கம் செல்ல மாநகர பேருந்து வசதிகள் குறைவாக இருப்பதால் பயணிகள் சிரமத்துடன் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாத்துறதுனால டோட்டலா எல்லாமே எங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஃபேமிலி யாரும் எங்க கூட வராத மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ தனித்தனியா வர சூழ்நிலை ஆயிப்போச்சு. இப்போ எப்பவுமே வருஷம் ஃபேமிலி வந்து எங்களை விட்டு போவாங்க. அதெல்லாம் இப்போ இந்த சடனா இந்த பஸ் இங்க மாத்துறதுனால அந்த ஒரு இது மட்டும் எங்களால இது பண்ண முடியல. நார்மலா போறது வந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து மெட்ரோ வழியா கோயம்பேடு போயிடுவோம். 40 rupees கோயம்பேடு ரீச் ஆயிடும். ஆனா இங்க வந்து எனக்கு ரீச் ஆகிறதுக்கு ஊபர் ஆட்டோ பண்ண 350 வாங்கினாங்க. அந்த ஒரு காஸ்ட் டிஃபரன்ஸ் வந்துச்சு. அப்புறம் வந்து என்டர் ஆகும்போது கூட உள்ள லைக் ஓகே ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா உள்ள என்டர் ஆகும்போது எந்த பிளாட்ஃபார்ம்ல எந்த பிளேஸ்க்கு போகணும், இல்லைன்னா எந்த பிளாட்ஃபார்முக்கு போகணும், எந்த ஊருக்கு போறதுக்கு எங்க போகணும் என்று கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை. வெளியூர் செல்லும் பயணிகள் வசதிக்காக கடைகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் கடைகள் அமைக்க தற்போது வரை டெண்டர் கோரப்படாததால் உணவகம், கடைகள் திறக்கப்படாமல் வெறிச்சோடி காணப்படும் நிலை இருக்கிறது. அரசு பேருந்துகளுக்கு டீசல் நிரப்பும் மையம் அமைக்கும் பணிகள் தற்போதுதான் நடைபெற்று வருவதால் ஓட்டுநர், நடத்துனர்களுக்கும் கூடுதல் சுமையாக மாறும் சூழலாக இருக்கிறது. அது ப்ரொசீஜர் இது வரைக்கும் சொல்லலை. ஒரு மனு எழுதி என்ன கடை நடத்த போறேன்றது பற்றி எழுதி கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால எழுதி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். இதை தான் நான் எழுதியிருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கும் நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய இருப்பதால் வசதிகளை உறுதி செய்ய வேண்டியது அவசியம். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டபோது CMDA நிர்வாகம், போக்குவரத்து துறை இணைந்து கண்காணித்து வருவதாக கூறுகின்றனர். பொதுமக்களுக்கான பயண தூரம் குறையும், பல வசதிகள் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் ஒரு சில உணவகங்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. அதே போன்று ATM வசதி பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது. குறிப்பாக சென்னை நகருக்கு உள்ளே செல்லக்கூடிய மாநகர பேருந்து சேவையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. வடசென்னை பகுதிக்கு கிளாம்பாக்கத்திலிருந்து நேரடியான பேருந்து சேவை போன்ற வசதிகள் இயக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.